ஆ, எல்லாருக்கும் வணக்கம். டிஎம்சி ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேரா ஒரு வீடியோ பண்றேன். ஏன்னா, இப்ப நம்ம சமீபமா நெறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதனால வீடியோஸ் பண்ண முடியாம இருந்தது. எப்பயுமே இந்த ஆஃப் சீசன் பீரியடு, அதாவது இந்த பனிக்காலங்கள்ல ஆடுகளோட வரத்து குறைஞ்சிருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் ரிசர்ச்‌க்காக அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதாவது புது புது சந்தைகள போய் பார்க்கறது, அ ஆடுகள வாங்குறதுக்கான சப்ளையர்ஸை மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம பண்ண முடியல. நான் ஒரு பக்கம், அவர் யாசர் பர்ச்சேஸ் அவரோட இது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யூபி, எம்பி, மகாராஷ்டிரா, ராஜஸ்தானு, பீகார், கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லி பல இடங்களுக்கு இந்த இந்த கடைசி 1 1/2 மாதம் 2 மாதத்துல ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் இப்போ வந்து இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஆடுகளோட விலை வந்து பயங்கரமான ஒரு உச்சத்துக்கு போய்க்கிட்டு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட தங்கத்தோட விலைய விட போட்டி போட்டு மேலே போய்க்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். ஏன்னா, இந்த இந்த கடைசி 3 வருஷம், 3 1/2 வருஷ காலத்துல ஒவ்வொரு முறையும் இந்த ஆஃப் சீசன் பீரியட நம்ம பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு விலை ஏறி நம்ம இதுவரையும் பார்த்தது கிடையாது. ஏன்னா, ஆ ரூ. 700, ரூ. 720, ரூ. 750, 800, 820, ரூ. 850க்கு கறியோட விலை, மொத்த விலையே போற மாரி இருக்க பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து தடுமாறுறாங்க. பயங்கரமான ஒரு சலசலப்பு இருக்கு. கஸ்டமர்ஸ் மத்தியில, வியாபாரிகள் மத்தியில, சப்ளையர்ஸ் மத்தியில இந்த பிரச்சனை வந்து பயங்கரமான ஒரு 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 அப்படியே பேச்சா போய்க்கிட்டே இருக்கு. என்ன இப்படி விலை போய்க்கிட்டே இருந்தா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுவரைக்கும் பார்க்காத மாரி சென்னையோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்னு சொல்ற அ ஆட்டு இறைச்சி கூடம், புளியந்தோப்பு ஆட்டு தொட்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேனர் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆடு வந்து வட சென்னையை சேர்ந்த கறிக்கடைக்காரவங்களோட சங்கத்திலருந்துன்னு சொல்லி அந்த பேனர் போட்டிருந்திருக்காங்க போல. என்ன அப்படின்னா, ரூ. 750 விலைக்கு மேல நீங்க கறிய விக்காதீங்க. சென்னையில வந்து பார்ட்ஸ் சாமானுக்கும் வந்து விலை வைப்பாங்க. அப்போ வந்து அந்த சாமானுக்கு வந்து ரூ. 750லேருந்து ரூ. 1000க்கு மேல விலை நிர்ணயம் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா, நாங்க வாங்கி எப்படி வியாபாரம் பண்றது நாங்க? அப்படின்னு சொல்லி அவங்க சைடுல ஒரு கோரிக்கை மாரி ஒரு பெரிய பேனர்ல போட்டிருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புளியந்தோப்பு ஆட்டு தொட்டி சங்கத்திலருந்து அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த விலை ஏற்றம் வந்து இந்த மாரி இருக்கு. ரூ. 800 ரூ. 800க்கு மேல தான் இருக்கு இது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் குடுக்குற மாரி சொன்னாங்க. கம்மியா கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப இது வந்து அ என்ன காரணத்தினால இந்த விலை வந்து இப்படி போய்க்கிட்டே இருக்கு? இப்படி இந்த மாரியான ஒரு விலை ஏற்றத்தை இதுவரை நம்ம சந்திச்சதே கிடையாது அப்படின்னா, ஆ பேசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பருவகால மாற்றம் வந்து பயங்கரமான ஒரு பாதிப்ப இந்த இடத்துல குடுக்குதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். என்ன அப்படின்னா, ஆம் மழையும் அதிகப்படியான மழைய இந்த வருஷம் நம்ம சந்திச்சிருக்கோம். அதாவது வந்து வட மாநிலங்கள்லலாம் சொல்லுவேன் நானு. அதே மாரி பனியும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான தொடர் பனியா இருக்கு. இந்த அளவுக்கு பனிய நம்ம இதுவரையும் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு சென்னையில தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளிர வந்து இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. இந்த கிளைமேட் எல்லாரும் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிற மாரி வந்து ஒரு ஒரு கிளைமேட்டா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வெறுங்கால்ல நடக்கிறதே வந்து அ கால் சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி செருப்பு போட்டு நடக்கிற மாரியான ஒரு சூழல்ல இருக்கு. அப்ப இந்த இந்த பருவ மாற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஆடுகளோட அதாவது இயற்கையா இருக்க நெறைய அதாவது காய்கறி, பழங்கள், இந்த கோழி, ஆடு, மாடோட இதில வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு பாதிப்ப ஏற்படுத்துன்னு தான் சொல்லுவேன். நான் போன சில இடங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுங்களுக்கு ரொம்ப குளிரு தாங்க முடியலன்னு சொல்லி ஆட்டுக்கு, மாட்டுக்கு சாக்கு, போர்வையெல்லாம் போத்தி கயிறு கட்டி விட்டு ட்ரெஸ் மாரி தச்சு போட்டுருக்காங்க. இத நான் 1, 2 இடத்துல பார்க்கல. பல இடங்கள்ல இத பார்த்தேன் நானு. மாட்டுக்கெல்லாம் பெரிய பெரிய போர்வ, கம்பளி வாங்கி பொத்தி விட்டு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆட்டு குட்டிகள பஞ்சாரத்துக்குள்ள போட்டு அடைச்சு, அது மேல சாக்கு போட்டு சுத்தி இருந்ததெல்லாம் நான் பார்த்தேன் நானு. வெளியவே ஆட்டுக்குட்டிலாம் திரியிறப்போ, ஒரு ஒரு ஆட்டுக்கும் ஒரு சட்டை, ஒரு சாக்கு இத போட்டு கட்டி தான் விட்டுருந்தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பனி இருக்கு. ஆ அப்ப இந்த பனி காலங்கள்ல ஆடுகள் எதார்த்தமாவே நெறைய இரை சாப்பிடாது, தண்ணி குடிக்காது. அப்ப அதோட வளர்ச்சியோ, அதோட ம் அ பருமன் ஆகுறதோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப விற்பனைக்கு வர்ற ஆடுகளோட வரத்து வந்து கம்மியாகுது, தரம் கம்மியாகுது. இது வந்து பயங்கரமான ஒரு விலை ஏற்றத்துல ஒரு பெரிய முக்கிய பங்கா இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்ப இன்னொன்னு, ஏங்க இந்த மாரி ஆடு வரத்து கம்மியா இருக்கு, எடை கம்மியா இருக்குன்னா, அப்ப நீங்களும் கம்மியா தானே வாங்கணும் அப்படின்னா, இது ஒரே ஒரு மாநிலத்த சார்ந்தது கிடையாது. அதாவது கர்நாடகால இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், இந்த மாரி முக்கியமான மாநிலங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க, "ஏங்க ஹைதராபாத்ல பயங்கரமான விலை போகுது, கல்கட்டால விலை போகுது, பாம்பேல போகுதுன்னு" சொல்லி சமீபமா நான் வந்து பாம்பே டியோனார் சந்தையில பார்த்துருந்தேன். அப்ப அந்த பாம்பே டியோனார் சந்தையில ரூ. 900 ₹900 அங்கேயே ஹோல்சேல் ரேட்டு சந்தைக்குள்ள போகுது. அப்ப நான் கேட்கிறேன், "ஏங்க ரூ. 900க்கு வாங்கி நீங்க எப்படி விப்பீங்கன்னா?" "இங்க ரேட் ரூ. 1000."
நாங்கள் வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல யாரால் தப்பிக்க முடியுது அப்படின்னா, கறி விலையை வந்து என் கடையில் ரூ. 900 950 ரூபா ரூ. 1000 அப்படின்னு விற்கிறவங்களால தான் இந்த இடத்துல தப்பிக்க முடியுது. இந்த விலை ஏற்றத்தை அவங்களால தாங்கிக்க முடியுது. என் கடையில் ரூ. 750 ரூ. 700 ரூ. 850 ரூபாய்க்கு விற்கிறவங்கள யாராலையுமே இதை வந்து மீட் பண்ண முடியல. இந்த விலை ஏற்றத்தை வந்து தாக்குப்பிடிக்க முடியலை. அவங்க நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரிகளாக இருக்கவங்க, அதாவது வாங்கி மறு விற்பனை பண்ணுறவங்களா இருக்கவங்கலாம் ஓகே, இந்த சீசனில் நமக்கு லாபமே வேண்டாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, லாபமே இல்லாமல் வெறும் வாங்குற காசுக்கு அப்படி மாற்றி விட்டு நம்ம கஸ்டமர் நம்ம கையை விட்டு போகாமல் வச்சுக்குவோம், அது பண்ணாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஆஃப் சீசன் பீரியட் அதான் சொல்லுவாங்க, சீசனில் சம்பாரிச்சுப்பேன் அப்படிம்பாங்க. இந்த வாட்டி அதுவுமே முடியாதுங்கிற ஒரு சூழலில் தான் இருக்குது. நஷ்டத்தில் ஆடுகளை விற்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா 850 ரூபா 875 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறப்ப வாங்குறவங்க அவங்க கடையில் 850 ரூபா 875 ரூபா இல்லை 900 ரூபாய்க்கு கறி போட்டால் கூட அவங்க நஷ்டத்தை சந்திப்பாங்க. அப்போ அவங்க வாங்கின வியாபாரிக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இப்படி இந்த பணம் ஏதோ ஒரு இடத்துல முடங்கி போய் கிடக்கும். யாரோ ஒருத்தவங்க நஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒன்று பணத்தை கொடுத்து ஆடு வாங்குற ஆட்டுக்காரவங்க கறி கடையில் விலை ஜாஸ்தியாக இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க அங்கே நஷ்டத்தை சந்திப்பாங்க. இல்லை கடனுக்கு நான் ஆடு வாங்கிட்டு போகிறேங்கிறவங்க ஆடை விற்று முடிச்சுட்டு, ஏங்க எனக்கு இந்த விலையாகி போச்சு, நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்க முடியாதுங்கிற இடத்துல பிரச்சனையாகும். அப்போ இந்த வியாபாரி என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக சப்ளை பண்ண ஒருத்தருக்கு பணத்தை நிறுத்துகிற மாதிரி ஆகும். அப்போ இந்த சைக்கிளில் ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமாக அடிவாங்க. இது வந்து இந்த விலையேற்றத்தை பற்றி நேற்று சென்னை ஆட்டுத்தொட்டியில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. யதார்த்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ளையர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இந்த விலைக்கு தான் நீங்கள் விற்க முடியும், உங்கள்கிட்ட வாங்குறவங்க 750 ரூபாய்க்கு மேலே விலை கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா எங்களால் ஆடு கொடுக்க முடியாதுங்கிறத அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. நான் அதில் 1-2 பேர்கிட்ட பேசுனதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விலை இந்த அளவுக்கு போனால் விற்க முடியும்னா மட்டும் என்கிட்ட ஆடு வாங்குங்க, இல்லாட்டி என்னால் ஆடு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப யதார்த்தமான சந்தை விதிமுறைக்கு உட்பட்ட ஒரு விலை ஏற்றம் இது. அப்போ இதை வந்து நம்ம ஆட்டில் மட்டும் பார்க்குறப்ப நம்ம ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறோம். ஆனால் இது எல்லா இடத்துலையுமே நடக்குது தானே. சிக்கன் எடுத்துக்கோங்க, பேப்பர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா இருக்க பீரியட் இருக்கும், 175 ரூபா இருக்கும், 200 ரூபா கிட்ட கூட 196 ரூபா வரையும் போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ 90 ரூபாயிலேருந்து 170 ரூபா 180 ரூபாங்கிறது போகிறது அப்படியே ஒரு மடங்கு ரெட்டிப்பாகுது இல்லை. அப்போ அந்த விலை ஏற்றத்தை சகிச்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட விற்பனை விலையை நம்ம கறிக்கடைகளில் 250 ரூபா 225 ரூபாய்க்கு ஒரு கிலோ சிக்கன் வாங்குறதுலேருந்து 300 ரூபா 350 ரூபா 375 ரூபா வரைக்கும் சிக்கன் வாங்குறதெல்லாம் நடந்து தானே இருக்குது. அப்போ ஒரு பொருளோட சந்தை விலை அதிகமாக போகிறப்ப அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக விற்கிறது. கோழி முட்டையோட விலை ஏற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு விற்கிற முட்டை 7 ரூபா போகும், 8 ரூபா போகும், 11 ரூபா போகும். இது இருக்க தானே செய்யும். அதே மாதிரி தானே காய்கறிகள் ஒரு 10 ரூபாய்க்கு 3 கட்டு கொத்தமல்லி வாங்கியிருப்போம், ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு வாங்கின பீரியடும் இருக்க தானே செய்யும். வெங்காயமும் தக்காளியும் 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 90 ரூபா 100 ரூபாய்க்கு போகிறதையும் நம்ம பார்த்து தானே இருக்கோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று நம்ம கம்மியாக வாங்கி யூஸ் பண்ணிப்போம், இல்லை 100 ரூபானாலும் பரவாயில்ல எனக்கு வெங்காயமோ தக்காளியோ வேணும்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இதை வந்து நம்ம நிறைய நேரம் என்ன சொல்லுவோம், அரசாங்கத்திட்ட வந்து முறையிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விலை ஏற்றத்தை வந்து அரசாங்கம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, இது வந்து இயற்கை சம்மந்தப்பட்டது. இது செயற்கையாக ஒரு ரூலோ இல்லை ஒரு 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 திட்டத்தின் மூலமாவோ இதோட விலையை வந்து நம்ம தடுக்க முடியாது. இது கட்டாயமாக ஒரு விலையை தாண்டி தான் போகும். மீன்பிடி தடை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மீனோட ரேட் வந்து பயங்கரமாக போகிறத நம்ம பார்த்துருக்கோம்ல. மீன் வந்து இனப்பெருக்க காலங்களில் ஒரு 45 நாள்லேருந்து 60 நாள் வரை கடலுக்கு போகக்கூடாது, பெருசாக மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக கிலோ 100 ரூபாய்க்கோ 120 ரூபாய்க்கோ வாங்கி சாப்பிட்ற மத்தி மீன், அந்த மத்தி மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்க பீரியடில் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். அப்போ இது வருஷத்தில் ஒரு முறை இந்த விலை ஏற்றத்தை இது சந்தித்து தான் தீரும். இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் எல்லாருமே, கஸ்டமர்னு சொல்கிறவங்க கடைக்காரங்களாக இருக்கட்டும், சிறு வியாபாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே தடுமாறுறாங்க. அப்போ இந்த மாதிரி பீரியட்லையே, அதாவது இந்த டிமாண்டான பீரியடில், இப்படி விலை ஏற்றமான பீரியடில் எங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமான என்கொயரிஸ் கால் வருது. ஆடு இருக்கா, 20 ஆடு இருக்கா, 30 ஆடு இருக்கா அப்படின்னு சொல்லி. மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், காரைக்கால், இப்படி புதுசாக இடத்துலேருந்து ஏகப்பட்ட புது என்கொயரிஸ் எப்போயுமே வருஷம் வரும். இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரொம்ப மொத்த சப்ளை தான் பண்ணுவாங்க. பட் அப்படி வர்ற என்கொயரி கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, 400 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா, 410 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா, 420 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு, 400 ரூபாயிலேருந்து 420 ரூபாய்க்குள்ளே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கொள்முதல் விலையே இந்த 400 ரூபாயோ 410 ரூபாயோ 420 ரூபாய்க்கோ வாங்குற மாதிரி அங்கே விலை நிலவரம் இருக்குது. இதுதான் யதார்த்தம். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
நம்மளோட கொள்முதல்லையே நம்ம அங்கே எல்லாத்தையுமே இந்த மாதிரி அக்கக்கா பிரித்து போட்டு என்ன தரத்தில் இருந்தால் எந்த விலையில் வந்திருக்குங்கிற பார்த்துட்டனால நமக்கு வந்து இதோட விலை நிலவரம் யதார்த்த விலை நிலவரம் தெரியுது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லோடுலாம் வந்தது. அதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி ரூ. 400 கொடுக்குறேன், ரூ. 420 கொடுக்குறேன். யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த லோடு ஆடு வாங்கிட்டு இறங்கியிருந்து அப்படிச்சுன்னா ரூ. 3,00,000 நஷ்டமாக இருக்கும் ஒரு வண்டியில் மட்டும். அப்போ அந்த அளவுக்கு அங்கே கொள்முதல் விலை இருக்குது. கொள்முதல் விலையில் நம்ம இங்கே கொண்டாந்து கொடுக்குறோன்னு சொல்லி நம்மளால் பண்ணவே முடியாது. டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஆடுகளோட எடை குறையும். அங்கே 20 கிலோ வாங்குற ஒரு ஆடு இங்கே 18 கிலோ 17.5 கிலோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இப்போ வரும். அப்போ நீங்கள் அங்கே வந்து நம்ம 5 கிலோ வாங்கியிருக்கோம், அந்த 5 கிலோவே கொண்டாந்து இங்கே 5 கிலோ விற்கணும்னா முடியாது. அது 4.5 கிலோ ஆகும், 4 கிலோ ஆகும். இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா நம்ம ஃபைனலாக அந்த கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லலாம்னா, ஏங்க கிடைக்குதுன்னா கட்டாயமாக வாங்கிக்கோங்க. பட் வந்து கிடைக்கிற இடத்துல தொடர்ந்து கிடைக்குமா ஒன்று. அப்படி ரூ. 400 420 யாரோ ஒருத்தவங்க தந்தாங்கன்னா இன்றைக்கி மொத்த தமிழ்நாட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு சப்ளையர்கிட்ட தான் ஆடு வரணும். அவங்கக்கிட்டேருந்து வாங்கி தான் நம்மளை மாதிரி நிறையா வியாபாரிகள் விற்பனை பண்ணணும். ஏன் அப்போ பண்ண முடியலை அப்படின்னா, ஒன்று அவங்க தெரியாமல் பண்ணுறதா இருக்கணும். அதாவது இந்த ரேட்டுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத. ஏன்னா இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சிலேருந்து பக்கமாக ஒருத்தவங்க கூட வந்து பண்ணியிருந்திருக்காங்க. கஸ்டமர்லாம் அங்கே போய் வாங்கியிருக்காங்க. அவருக்கும் அந்த ஆட்டு தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஒரு விற்பனையாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு இந்த மாதிரி ஆடு வாங்கி ராஜஸ்தான்லேருந்து ஆடு வாங்கி இறக்கி விற்பனை பண்ணுறேன், ரூ. 410 கொடுக்குறேன். 2வது வாரம் ரூ. 430 ஆகுது. 2வது வாரம் கொஞ்சம் ஆடுகள் மிச்சமாகுது. அதே ஆடுகளை 3வது வாரம் கொண்டு வராரு, ஆடுகள் விற்பனை ஆகலை, சந்தையில் கொண்டு போய் விற்கிறாரு. 4வது வாரம் 5வது வாரம் ஆடு வரல. அதுக்கப்புறம் போய் கேட்டால் ரூ. 500 வரும், ஆனால் ஆடு 3 வாரத்துக்கு வராது. அப்போ அந்த 2-3 வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு யதார்த்த நிலவரம் தெரியும், கள நிலவரம் தெரியுது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த விலைக்கு விற்க முடியாது, இந்த விலைக்கு வாங்க தான் முடியும் அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ இன்றைக்கி இருக்க ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலும் ஒரு மாதிரி வந்து ஒரு பயங்கரமாக பாப்புலர் ஆகும், பிரபலமாகும். அது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஆட்டு தொழில், அதுவும் வடக்க இருந்து ஆடு வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுறது பயங்கர பிரபலமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏன்னா மாதத்துக்கு ஒரு புது டீம் புதுசாக யாரோ ஒருத்தவங்க போய் அங்கே ஆடு வாங்குறாங்க. ராஜஸ்தான்லேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ இல்லை எங்கேயோ ஆடு வாங்குறாங்க. வர்ற என்கொயரி பூராமே ராஜஸ்தான் ஆடு இருக்கா, அவங்கக்கிட்ட 100 ஆடு இருக்கா, 150 ஆடு இருக்கா அப்படின்னு தான் கேட்டு வராங்க. நான் கேட்குறேன், ஏங்க எடுத்த உடனே எதுக்குங்க உங்களுக்கு ராஜஸ்தான் ஆடு? 100 ஆடு வாங்குறீங்க, 100 ஆடு அழிச்சிருவீங்களா? உங்களால் விற்பனை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்குறேன். வாங்கி நம்ம கொடுத்துடலாம், கட்டாயமாக அவங்க நஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி யாரோ ஒரு புதுசாக போய் மாதம் ஒருத்தவங்க அங்கே வாங்குறாங்க. நம்மகிட்ட வாங்குகிற வியாபாரியே ஒருத்தர் கேலியாக என்கிட்ட சொன்னார், அண்ணே என் பொழப்பு பிரச்சனை கிடையாதுண்ணே, எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு யாரோ ஒருத்தன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தனோ 2 பேரோ சேர்ந்து புதுசாக போய் அங்கே ஆடு வாங்குறாங்க, வாங்கிட்டு வந்து வச்சுட்டு விற்க முடியாமல் தவிக்கிறாங்க, எப்படின்னாலும் நமக்கு தகவல் வருது, நான் போய் அங்கே கம்மி ரேட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த தொழில் வந்து இப்போ இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி யாரோ ஒருத்தவங்க போய் இந்த ரூ. 400 420 அந்த மைண்ட் செட்லேருந்து மாறாமல் அதே விற்பனை அதே விலைக்கு விற்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ வரைக்கும் கொடுக்குறவங்க கொஞ்ச நாள் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடலாம். அவ்வளோதான். நான் 2-3 விஷயமாக தான் இதை பார்க்குறேன். ஒன்று, இந்த மாதிரி ஹை டிமாண்ட் டயத்தில் யதார்த்தமாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுற அந்த ஃபார்முலா தான். தக்காளியும் வெங்காயமும் அதிகமான ரேட்டில் இருக்கப்போ நம்ம வீட்டில் தக்காளி வெங்காயத்தோட உபயோகத்தை நம்ம கட்டாயமாக கம்மி பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? வெங்காயத்தையும் தக்காளியவும் நம்ம வந்து கம்மியாக உபயோகப்படுத்திப்போம். அப்போ அந்த மாதிரி கம்மியான, அதாவது நம்மளோட கொள்முதலை சப்ளையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது. அப்புறம் சீசன் மாறிச்சு, விலை கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிக்கிறேன். அப்படி இல்லையா, நான் இப்போ தக்காளி 100 150 நான் வாங்கி யூஸ் பண்ணேன்னா அப்போ அதை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா என்னால் அந்த விலை ஏற்றத்தை என்னால் ஏற்றுக்க முடியும். என் கடையில் விற்பனை விலை நான் 1000 கறி விற்கிறேங்க, எனக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக அதை வாங்கி விற்பனை பண்ணலாம். அப்போ இது 2 தான் தீர்வு. ஒன்று, நம்மளோட தேவையை நம்ம சுருக்கிக்கணும். அப்படி இல்லாட்டி என்னால் அதிகமான விலைக்கு விற்க முடியும் அப்படிங்கிற இது இருந்ததுன்னா நம்ம தாராளமாக எடுத்து பண்ணலாங்க. பட் இது வந்து நான் கஸ்டமருக்கு வந்து இந்த 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 விளக்கத்தை வந்து நான் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா மொத்த சப்ளை அங்கே கொண்டு போய் அங்கேருந்து எடுக்கிறவங்களுக்கும் நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற வாடிக்கையாளருக்கும் நடுவில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம இருக்கும். அப்போ இந்த விளக்கத்தையும் இந்த தெளிவையும் கஸ்டமர்கிட்ட சேர்க்குறதும் ப்ளஸ் இந்த மாதிரி இங்கே பிரச்சனை இருக்குங்கிறத சப்ளை பெருசாக நம்ம போய் ஆளுகள் எடுக்கிற இடத்துலையும் நம்ம வந்து இதை 2யுமே கம்யூனிகேட் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் மகாராஷ்டிராவில் இப்படி விற்கிது, ஹைதராபாத்தில் இப்படி விற்கிது, கல்கட்டாவில் விற்கிது. எங்கள் கல்கட்டாலேயோ மகாராஷ்டிராலேயோ ஹைதராபாத்லேயோ விற்கலாம், சென்னையில் தமிழ்நாட்டில் மதுரையில் திண்டுக்கல்லில் விற்காது அப்படின்னு சொன்னால் விற்கலைன்னா நான் அப்போ இங்கே ஆடு அனுப்பலை.
அந்த மாதிரியான ஒரு இதுதான் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம அல்டர்னேட் சப்ளை பார்க்கலாம். அல்டர்னேட் சப்ளைனா இதை தவிர்த்து இந்த இந்த ஓகே இந்த இந்த சந்தைகளில் விலை கூட இருக்குது, வெள்ளை ஆடுகள் கூட இருக்குது, செம்மறி ஆடுகள் வாங்கலாமா, கர்நாடகாவில் என்ன மாதிரி இருக்குது, ஆந்திராவில் என்ன மாதிரி இருக்குது, மகாராஷ்டிராவில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட டீம் வந்து பெங்களூரில் இருக்காங்க. பெங்களூரில் ஆட்டு தொட்டியில் இன்றைக்கி 820 ரூபாலேருந்து 850 ரூபா வரையும் விற்கிறாங்க. வெறும் கிடா மட்டும் வாங்கினா 900 ரூபா ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விலை ஏற்றம் இருக்கப்ப இதை வாங்கி நான் என் கடையில் 700 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன், 750 ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த விலை ஏற்றம் வந்து கட்டாயமாக கட்டுக்குள்ளே வரும். இந்த பனிக்காலம் முடியறதுக்கு ஒரு மார்ச் மாதம் வரை ஆயிரும். நான் வந்து ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ இது சரியாயிரும் நான் சொல்ல வரல. மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த விலை ஏற்றத்தை நம்ம சந்திக்க தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அது போக வேணாம் சப்ளையும் நம்மளோட தேவைகளையும் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு நம்ம வேறு சப்ளை மறு சப்ளை வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது லோக்கலில் செம்மறிகள் எடுக்கணும். இன்றைக்கி லோக்கலில் பண்ணைகளில் செம்மறியிலே 365 ரூபா, 75 ரூபா, 85 ரூபா, 410 ரூபா இருந்தது. சமீபமாக ஒரு 1.5 மாதம் முன்னாடி நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு சில பண்ணைகளில் போய் பார்த்தேன், 410 ரூபாய்க்கு இருந்தது. இன்றைக்கி அந்த இடத்துல 430 ரூபா, 35 ரூபா. அதே மாதிரி நிறைய பேர் நாங்கள் 410 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்களே கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்போ நான் காமிச்ச இடத்துல அவங்களுக்கே தெளிவான ஒரு கணக்கை சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 410 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த ஆடு அன்னைக்கு அறுக்கிற அன்னைக்கு உயிரிடை வந்து 17.5 கிலோ இருந்தது. அதுலேருந்து அந்த கறியோட சதவீதம் வச்சு பார்க்குறப்ப அந்த ஆடு அந்த 17.5 கிலோலேருந்து 53% கறி வந்துருந்தது அந்த ஆடு. நான் 410 ரூபாய்க்கு வாங்கினேன்னாரு. ஏங்க நீங்கள் 410 ரூபாய்க்கு இந்த 17.5 கிலோ வாங்கினீங்களா இல்லை இந்த ஆட்டை எப்போ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த ஆடை வந்து அவர் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. அப்போ வந்து அது குறைச்சி பார்த்தாலும் 19 கிலோ இருந்திருக்கு. அப்போ அந்த 19 கிலோ 1.5 கிலோ உயிரிடைய ஜாஸ்தியோட, அதாவது அந்த 19 கிலோவை நீங்கள் 410 ரூபாய்க்கு வாங்கியிருக்கப்ப அதை அறுக்கிற அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 17.5 கிலோ தான் இருக்குது. அப்போ அந்த ஆடு 445 ரூபா ரேட்டுக்கு வந்துடுது. 410 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம் நம்ம நினைக்கிற ஆடு தண்ணி தீவனம் எல்லாம் போனதுக்கப்புறம் அதோட விலை 445 ரூபா ஆகுது. அப்போ நம்ம ஏன் வந்து வெறும் வயிற்றோட எம்டி ஸ்டொமக்கில் நம்ம ஏன் அதை எடை போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்க தண்ணி தீவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட விலையை கம்மி பண்ணி காட்டுறதுக்கு வேணால் உபயோகப்படுமே தவிர்த்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கறியோட சதவீதத்தை அது எந்த விதத்துலையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணாது. அப்போ 410 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவர் அவர் வந்து 445 ரூபா ஆகுது. 53% 17.5 கிலோ ஆட்டில் தான் வருது அப்படின்னா 19 கிலோ கணக்கு பண்ணிங்கன்னா அது 50% கூட இல்லை. அப்போ அந்த மாதிரி சதவீதமும் கம்மியாகுது. நம்ம கம்மியாக வாங்கிட்டோம்னு நினச்சி நம்மளே வந்து ஏமாற்றிக்கிற மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது. அப்போ யதார்த்தமான சுச்சுவேஷன் இன்றைக்கி வந்து தங்கத்தை வந்து ஒருத்தவர் 75,000 கொடுக்குறேன், 80,000 கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா, இல்லை போய் வாங்குவீங்களா, இல்லை ஏங்க யாரோ ஒருத்தன் ஏமாத்துறான்னு நினைப்பீங்களா? இதுதான் யதார்த்தங்க. அப்போ இந்த விலைக்கு இந்த பொருளை இப்போ இந்த ரேட்டில் யாரும் கொடுக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் கொடுக்கலாம், இல்லை ஒரு அவசரத்துக்காக விற்கலாம். பட் அது ஒரு சொற்ப நம்பராக இருக்கும். 100 ஆடு விற்கிற இடத்துல எங்கேயோ 5 ஆடு 10 ஆடு வந்து இந்த மாதிரி கிடைக்கும், அங்கே இங்கேன்னு ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லலாம். பட் மொத்தமாக ஒரு பெரிய சந்தையாக நீங்கள் பார்க்குறப்ப இந்த விலை ஏற்றம் இன்றைக்கி இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க சந்தைகள்லேயே போன வாரத்துக்கு முந்தின வாரம் முத்தூர் ஆட்டு சந்தையில் போய் நம்ம டீம்லேருந்து போய் பார்த்துருக்காங்க. பல் சேர்ந்த ஆடுகள் கிட்டத்தட்ட 800 ரூபா மதிப்புக்கும் பல் போடாத இளங்குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா கறி மதிப்புக்கும் விற்றதை வந்து அவங்க சொல்கிறாங்க. வெறும் விற்றது மட்டும் கிடையாது, 20 ஆடுகளை வாங்கியும் பார்த்துருக்காங்க. நம்ம எந்த இடத்துலையுமே விலை விசாரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பார்ட்டியை வச்சு நம்ம அந்த இடத்துலேருந்து 20 ஆட்டுலேருந்து 50 ஆடு வரை வாங்கி தான் அந்த விலையை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா யார் சொல்கிறத வச்சும் இங்கே கம்மியாக கிடைக்குதுன்னோ இல்லை இங்கே அதிகமாக கிடைக்குதுன்னோ யார் சொல்கிறத வச்சும் நம்ம முடிவு பண்ணுறதே கிடையாது. நம்ம அந்த இடத்துல நம்மளோட டீமையோ இல்லை நம்மளே போய் டைரெக்டாக இந்த வேலையை பார்த்து 50 ஆடு 100 ஆடுன்னு சொல்லி வாங்கிடுறோம். சமீபமாக கூட புது சந்தைகள்லேருந்து நம்ம ஆடு எடுக்கிறோம். 50 ஆடு எடுத்து பார்த்தோம், அப்புறம் 120 ஆடு எடுத்தோம், 200 ஆடு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். கஸ்டமர்கிட்டையும் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணிடுவோம். ஏங்க இந்த ஆடுகள் தான் கிடைக்கும், இந்த விலையில் தான் கிடைக்க முடியும். வெள்ளாடுகள் இல்லை வெள்ளாடுலே இந்த நாட்டாடு இந்த ஊர் ஆடு இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். அப்போ ஒரு இடத்துல சந்தை வந்து டவுன் ஆனோடனே இன்னொரு இடத்துல எல்லாரும் போய் மொத்தமாக குமியிறப்ப அந்த இடத்துல யதார்த்தமாக ஒரு 750 ரூபா கறி மதிப்புக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த ஆடு டக்குன்னு ஒரே வாரத்தில் 800 ரூபா ஆகுது, 850 ரூபா ஆகுது. ஏன்னா ஒரு இடத்த விட்டுட்டு எல்லாரும் இன்னொரு இடத்துக்கு ஓடி வர்ற மாதிரி வர்றாங்க. அப்போ இந்த லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கானே தெரியாமல் தொடர்ந்து அதை போய் வாங்கிக்கிட்டே அதிகப்படியாக நாள் போய்கிட்டே இருக்கப்ப இந்த இடத்துல நம்மளே ஒரு விலை ஏற்றத்துக்கு காரணமாகவும் ஆயிடுறோம்.
அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சப்ளையை குறைச்சிக்கிறது மூலமாக நம்மளோட தேவைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னாலோ, இல்லை இந்த விலைக்கு வாங்கினா என்னால் விற்க முடியும் அப்படிங்கிற தைரியம் வந்தாலும் நம்ம இந்த தொழிலை வந்து நம்ம இன்க்ரீஸிங்காகவே பண்ணிக்கிட்டே போகலாம். இல்லைன்னா இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது தான் என்னை பொறுத்த மட்டிக்கும் அட்வைசபிள். அதுதான் வந்து சரின்னு கூட நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட முடிவாக நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க? ஆட்டு இறைச்சியை வந்து நான் அதிகப்படுத்தி விற்றுக்கிறேன், எனக்கு எவ்வளோ நாள் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ண போகிறீங்களா? இல்லைன்னா இந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் கம்மியாக வியாபாரம் பண்ணிக்க போகிறேன்னு முடிவு பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம புது பிரான்ச்சு திருநெல்வேலி சைட் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றின அப்டேட்ஸை வந்து நான் அடுத்து சொல்கிறேன். கோயம்புத்தூரில் நம்மளோட பெரிய ஸ்லாட்டர் பாயிண்ட், அதாவது வந்து ஆடுகளை அறுத்து ஹோட்டல்ஸ்க்கு, இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு, காலேஜஸ்க்கு, கம்பெனிஸ்க்குன்னு சொல்லி சப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய யூனிட் தயாராகிட்டு இருக்குது. அதை பற்றின அப்டேட்டும் சீக்கிரமாகவே சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.